ஐநார்த்தினி நாளைக்கான பிரமலை பார்த்தீங்கன்னா எல்லாருமே பொண்ணு பார்க்க போகணும்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பாண்டியன் மட்டும் காணன்னு தெரிஞ்சதும் பாண்டியனை எல்லா இடத்துலையுமே இல்லாட்டிக்கிறாங்க. பாண்டியனை காணன்னு தெரிஞ்சதும் சேரன் சோழன் எல்லாருமே பயங்கரமாக டென்ஷனாக இருக்காங்க. பாண்டியன் வானதியுடைய வீட்டுக்கே போயிட்டு எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் பண்ணுறதுல விருப்பம் இல்லை, ஃபர்ஸ்ட் எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகணும், அதுக்கப்புறம் தான் என் கல்யாணத்தை பற்றி அது வரைக்கும் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது வானதி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு வானதி பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க. மற்றவங்களை பற்றி யோசிக்கிற உன்னுடைய லைஃப்பை பற்றி யோசிக்க மாட்டேயா, எங்கள் வீட்டில் சம்மதிச்சதையே நான் பெருசு நினச்சிக்கிட்டு இருக்கேன், ஆனால் இப்படி ஒரு குண்டத்துக்கு போடுறதில்ல, இது எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் வீட்டு ஆளுங்க தான் சொல்லிட்டு வானதி பாண்டியன் கிட்ட பயங்கரமாக கோவப்படுறாங்க. அடுத்து வானதி ரொம்பவே கோவமாக நிலாவை மீட் பண்ணுறாங்க. எங்களுடைய கல்யாணம் நடக்காமல் இருக்கிறதுக்கு காரணமே நீங்கள் தான், நீங்கள் அந்த வீட்டில் இருக்கிறதுனால தான் எங்கள் கல்யாணமே நடக்கலை, இருக்கிற ஒரு ரூமையும் நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்க, அதனால தான் பாண்டி யோசிக்கிறான், பாண்டியனே யோசிக்கிறான், சோழன் கூட தான் சேர்ந்து வாழல, சோழன் விட்டு தானே பிரிய போறீங்க, அப்புறதுக்காக இன்னும் நீங்கள் அந்த வீட்லேயே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு வானதி நிலாவை பற்றி கேள்வி கேட்குறாங்க. நிலா அதெல்லாம் பேசுனதை கேட்டு பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க. அடுத்து நிலா என்னால உங்க கல்யாணம் எதுவும் நிக்காது, இருக்கிறதுனால தான் உங்களுக்கு பிரச்சனைனா இதுக்கப்புறம் நான் அந்த வீட்டில் இருக்கலன்னு சொல்லிட்டு நிலா அழுதுகிட்டே அங்கிருந்து போறாங்க. நிலா அடுத்து அவங்க ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுட்டு வீட்டை விட்டு கிளம்பி போறாங்க. அதை பார்த்துட்டு சோழன் எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க. எதுக்காக நிலா நீங்க வீட்டை விட்டுலாம் வெளில போறீங்க, நான் பண்ணது தப்பு தான், இல்லாம ராகு கிட்ட பேசின தப்பு தான், அதுக்காக வீட்டை விட்டு கோச்சிட்டு போகாதீங்க நிலா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நிலா வானதி சொன்னதை மறைச்சிட்டு என் வீட்டில் இருக்க பிடிக்கல, அதுதான் சேரனாவுக்கு பொண்ணு ரெடியா தானே இருக்கு, பாண்டியனுக்கு பொண்ணு ரெடியா தான் இருக்குது, அதனால ரெண்டு மருமகளும் வீட்டுக்கு வரதானே போறாங்க, அதுக்கப்புறம் இதுக்கு நானும் இருக்கணும், எங்களுக்கு தான் டிவோர்ஸ் ஆக போதில்ல, நீங்க எப்ப இருந்தாலும் இந்த வீட்டை விட்டு நான் போக தானே போறேன், அதனால இப்பவே இந்த வீட்டை விட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக்ல எடுத்துட்டு வெளில போறாங்க. அதை பார்த்துட்டு எல்லாருமே கையெடுத்து கும்பிட்டு தயவு செய்து நல்லா எங்களை விட்டு போகாத, நீ இருக்கிறதுனால தான் இந்த வீடு வீடாவே இருக்கு, நீ மட்டும் இல்லைனா கண்டிப்பா அதனால எங்களால் தாங்கி கூட முடியாது, நீ சேர்ந்து வாழ்ந்ததான் இந்த வீட்டுல இருக்கணும்னு அவசியம் இல்லை, எங்களோட தங்கச்சியை நீ எப்பவுமே இந்த வீட்டுல இருக்கணும்னு சொல்லிட்டு சேரனும் கேட்டுக்கிறாங்க. ஒரு பல்லவனும் அன்னை தயவு செய்து நீ வீட்டை விட்டு போகாதீங்கன்னு சொல்லிட்டு கதறி அழுகுறாங்க. அடுத்து நிலா எல்லாரும் எதுக்காக நீ என்னை இவ்வளவு கட்டாயப்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷனல் ஆகிறாங்க. ஒரு பக்கம் இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு ராகோ நிலா கிட்ட நீ எதுக்காக நிலா அந்த வீட்டுல இருக்கணும், நீ தான் உனக்கும் சோழனுக்கு தான் டிவோர்ஸ் ஆக போதில்ல, நான் மறுபடியும் சொல்றேன் நான் உயிருக்கு உயிரா உன்னை காதலிக்கிறேன் நிலா, உங்கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன், ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, கூட பார்க்க முடியாது, தயவு செய்து என் கூட வந்துரு, உனக்குன்னு பெரிய வீடே இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. நிலா அதை கேட்டு ராகவ் கிட்ட இதுக்கப்புறம் இந்த விஷயத்துல தலையிட்டீங்கன்னா உங்களுக்கு மரியாதை இருக்காது ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அடுத்த நிலா வேற இடத்துல ஜாப் ட்ரை பண்ணி நிலாவுக்கு ஜாப் கிடைச்சிருது. அதனால நிலா ராகவுக்கு நேரம் ரிசைனிங் லெட்டர் கொடுத்து நான் போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு ராகவ் பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க. அடுத்து ராகவ் நிலா போற கம்பெனில முன்னாடியே போயிட்டு பேசி வச்சுறாங்க, இங்க வேலை கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி வச்சுறாங்க. அடுத்த நாள் அந்த கம்பெனில இருந்து கால் பண்ணி இங்க உங்களுக்கு வேலை இல்லை அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்டு நிலா பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க. அடுத்து ராகவ் நிலா கிட்ட நீங்க எங்கே இருந்தாலும் என்னை விட்டு போக முடியாது நிலா, நீங்கள் எப்போவும் என்னை விட்டு போக முடியாது நிலா, என் கூட தான் நீங்கள் இருக்கணும், இந்த கம்பெனியில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணணுங்கிற மாதிரி ஆர்டர் பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு நான் வேலை இல்லாமல் வீட்டில் கூட இருப்பேன் தவிர இங்கெல்லாம் என்னால் வேலை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிலா ரொம்பவே கோவமாக ராகவ் கிட்ட பேசிட்டு அங்கேருந்து போகிறாங்க.